பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, பாருங்க, யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க, ஆனாலும் ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு அப்ப பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்களாம். அல்லேலூயா. அப்ப பொருத்தனை பண்ணி என்ன பண்ணுகிறாங்க, இந்த யோனாவை நாங்கள் தூக்கி போட்டோம் தான், எங்களுக்கு எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்ப பொருத்தனை பண்ணினார்களாம். பொருத்தனைன்னு ஒரு ஜெபம் இருக்கிறதுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது, அப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும் பொழுது எனக்கு ஆண்டவரே நான் இந்த காரியத்தை உங்களுக்காக, பாருங்க, பொருத்தனை என்பது எத்தனை இருக்கு பாருங்க. 1000 சோத்திர பலிகள் செலுத்தலாம், 2000 சோத்திர பலிகள் செலுத்தலாம், இல்லது உங்களால் முடிந்த, அல்லது நான் ஆண்டவரே கர்த்தர் ஊழியத்துக்கென்று நான் இந்த அப்படி காணிக்கை கொடு, எந்த உங்களால் முடியுதோ அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறார். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை செலுத்த வேண்டும், தாமதிக்க கூடாது. அது தாமதித்தீர்களானால் குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை செலுத்திடணும் கர்த்தருக்கு. எந்த பொருத்தனை நீங்க வைக்கிறீங்களோ அதை செலுத்த வேண்டும். அப்ப யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். பாத்தீங்களா? யோனா மேல கர்த்தர் இறக்க வைத்தார். அப்படியே விடல, உங்க கடல்ல தூக்கி போட்ட மித்தமாக அப்படியே யோனாவை விட்டு விடவில்லை. ஒரு பெரிய மீனை, யோனா முழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. 3 நாளுங்க மீனின் வயிற்றில யோனா இருந்தார். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 3 நாள். அப்ப இந்த யோனா சரி நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நினிவேவுக்கு போச்சிடணும், தர்ஷீபுக்கு போயிட்டான் அப்படின்னு விட்டாரா? விடல. அல்லேலூயா. விடலைங்க. அவர் இரக்கமுள்ள தேவன் தான். ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார், தூக்கி போட்டு அந்த கடல்லே யோனா போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் விடலைங்க. ஒரு ஆத்துமா அழிந்து போது அவருடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. அவர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. இப்படித்தான் அன்றைய வார்த்தையும் கீழ்ப்படிய போனா இந்த மாதிரி தான். அல்லேலூயா. ஆனால் அவர் பாருங்க, உங்களுக்கு ஜீவனை எடுக்கல யோனாவுடைய ஜீவனை மீனுக்கு கட்டளை இட்டார், பெரிய மீனை. அதே போல நீங்களும் அப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடப்போமானால் இப்ப நமக்கும் யோனாவை போல உங்களுக்கும் அப்படித்தான். இப்ப அந்த மீன் வயிற்றுல இருக்கும்போது யோனா எப்படியெல்லாம் நினைச்சிருப்பார் பாருங்க, நினைச்சு ஜெபிச்சிருப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த மீனின் வயிற்றுல 3 நாள் இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும் பொழுது அது ஒரு சமாதானம் இருக்கும், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. யோனாவை போல கீழ்ப்படியாமை நமக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். நல்ல கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று என்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்குள்ள உருவசியாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்திர தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.